மத்திய வர்த்தக அமைச்சின் ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. அதில் கூறப்பட்டுள்ள சில விஷயங்களை நாமெல்லாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனெனில் அதிகமான இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கனடா, ஐரோப்பா, ஜெர்மனி, யுகே போன்ற நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் இந்த வீடியோவை கண்டிருப்பார்கள். இந்தியாவின் முன்னேற்றம், இந்தியாவின் வளர்ச்சி எப்படி இருக்கிறது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். சில வருடங்கள், ஏறத்தாழ 5 அல்லது 6 அல்லது 7 அல்லது 8 வருடங்கள் கழித்து இந்தியா என்ற நாடு பல யூரோப்பிய நாடுகளின் மேலே இருக்கும். அதாவது நாங்கள் பொருளாதார ரீதியாக மிகவும் முன்னேறி வருகிறோம். இதன் அறிகுறிகளையே இந்த வர்த்தக அமைச்சின் வெளியிட்ட கணக்குகள் குறிப்பிடுகின்றன. 2020 டிசம்பரில் மட்டுமே நமது மின்சாதன உற்பத்திகள் 38 பில்லியன் உண்டென்பதாக கூறப்பட்டுள்ளது. கடந்த வருடத்தை ஒப்பிடுகையில் சுமார் 26% அதிகரித்துள்ளது. வரலாற்றில் முதன்முறையாக இந்திய மின்சாதனங்கள், முக்கியமாக மொபைல்கள், விவோ, சாம்சங், ஆப்பிள் மற்றும் ஹோப் போன்ற நிறுவனங்கள் ஏற்றுமதி செய்துள்ளன. டிசம்பர் மாதத்தின் முக்கியத்துவம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாடுகளில், குறிப்பாக யூரோப்பிலும் மற்ற வெளிநாடுகளிலும் டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ், அதன் பிறகு நியூ இயர், அதிகமாக மக்கள் வாங்கும் நேரம் அதுதான். பரிசு கொடுக்கும், புதிய மொபைல் வாங்கும் நேரம் டிசம்பர் மாதம். ஏனெனில் அவர்களுக்கு போனஸும் கிடைக்கும். இதை கணக்கில் எடுத்து பார்க்கும்போது இந்தியாவின் மின்சாதனங்கள், குறிப்பாக மொபைல் போன்கள் 38 பில்லியன் வரை ஏற்றுமதி ஆகியுள்ளது. அடுத்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இதைவிட முக்கியமாக இந்தியா கடந்த 2021 மருந்துகள் உற்பத்தியில் வரலாற்று சாதனை படைத்துள்ளது. $27 பில்லியன் மதிப்பிலான ஏற்றுமதியை இந்தியா செய்துள்ளது ஒரு வருடத்தில். எந்தெந்த நாடுகளுக்கு சென்றிருக்கின்றன என்பது வரலாற்றில் முதன்முறையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் 35% அமெரிக்காவிற்கும், பிறகு யூகே, பிரேசில், தென்னாப்பிரிக்கா மற்றும் மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் சென்றுள்ளது. அமெரிக்காவிலும் கூட இந்திய மருந்து துறையின் முன்னேற்றத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதேபோல் சோலார் பேனல் முன்னர் அமெரிக்கா, சீனாவில் இருந்து வாங்கியது. இப்போது கலிபோர்னியாவில் நான் அங்கு சென்றபோது பார்த்தேன், சோலார் பேனல்கள் அனைத்தும் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டவை. அதாவது பிரியமான நண்பர்கள், நீங்கள் இதை கேட்டால் எனக்கு உங்களிடம் சொல்லத் தோன்றியது, நீங்கள் இதை பார்த்து, கணக்குகள் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியா என்ற நமது நாட்டை பொருளாதார ரீதியாக முன்னேறி வருகிறது. சிறிய தாகம், பணவீக்கம் உள்ளது. ஆனால் அவை இந்த பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே உள்ளன. அதை அதிகமாக நினைக்க தேவையில்லை. இந்தியாவின் வெளிநாட்டு வைப்பு அதிகரித்து வருகிறது. உலகத்தின் அனைத்து நாடுகளும் ஒரு உற்பத்தி மையமாக நம்மை ஏற்கின்றன. நிச்சயமாக சீனாவுடன் அமெரிக்க சண்டை உள்ளது. அது முக்கியமானது. சீனாவுடன் தொடர்புகளை பிரித்தல், ஷென்கன் நாடுகளுடன், அது அனைத்தும் முக்கியமானது. இந்த நாடுகள் அவற்றின் உற்பத்தி 3ஆம் தரப்பு சேவையை உருவாக்க இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. செமிகண்டக்டர் என்பது காரணம். சீனாவை பல நாடுகள் நம்பிக்கை இழந்துவிட்டன. பல காரணங்கள் உள்ளன. முதல், கோவிட் நேரத்திலே பள்ளிகள் திறக்கின்றன. அதன் பிறகு அவர்கள் சிப்பில் அதை வைக்கின்றன, அதை பதிவு செய்கின்றன, இது பதிவு செய்கின்றன, உளவு செய்கின்றன, பல விஷயங்கள் வெளிப்படுகின்றன. அதனால அமெரிக்கா கொண்டு வந்த உணவு அளவுகோலும் சீனாவுக்கு உள்ளது. இப்போது ட்ரம்ப் வந்தபோது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அம்சம், வரலாற்றில் முதன்முறையாக சீனாவின் துணைநிலை அரசியல்வாதி அமெரிக்காவில் ட்ரம்பின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளப் போகிறார். வரலாற்றில் முதன்முறையாக. என்ன காரணம்? சீனாவுக்கு, ட்ரம்புக்கும், அமெரிக்காவுக்கும். அடிப்படையில் இந்த முதலீட்டாளர்கள், அதாவது முக்கியமான உலகளாவிய நிறுவனங்கள், அவற்றின் அவுட்சோர்சிங், அதாவது உற்பத்தி மையமாக இந்தியாவை மாற்றி வருகிறது. இதுதான் சீனாவுக்கு நெருக்கடி. அதுதான் சீனா சென்றது. சீன துணைநிலை அரசியல்வாதி வரலாற்றில் முதன்முறையாக ட்ரம்பின் பதவி ஏற்பு விழாவில் கலந்து கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தப் போகிறார். அதாவது சீனாவுக்கு ஒரு முக்கியமான முடிவு, இந்தியாவை வெளியேற்றப் போகிறது. இதுதான் அதற்கான முக்கிய காரணம். இதையொட்டி நான் சில விஷயங்களை எடுத்து காட்டுகின்றேன், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது 1996 நான் டெல்லியில் வந்தேன். அப்போது டெல்லியில் பெரிய தொழிற்சாலை பகுதி ஒன்று உள்ளது. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஓக்கலே தொழிற்சாலை மேம்பாட்டு தொழிற்சாலை பகுதி, அதாவது ஜாமியா பல்கலைக்கழகத்திற்கு அருகில் உள்ளது. அதேபோல் எஸ்கோட் மருத்துவமனை,
அதன் பெயரை ஹோஸ்டல் இருந்து ஃபோர்ட்ரஸ் என்று மாற்றினர். அதற்கருகில் பெரிய தொழிற்சாலை பகுதி உள்ளது. ஆனால் நான் அங்கு சென்ற 2015 வரை அங்கு உள்ள பெரும்பாலான தொழிற்சாலைகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. இப்போது நேராக பாரிதாபாத், அங்கு இந்த சோதனை நடந்தது. அங்கும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. இப்போது காசியாபாத் பாருங்கள், அங்கும் தொழிற்சாலைகள் மூடப்பட்டன. குருகிராம், அதாவது பஞ்சாப் இன்சர்ஜென்சி வந்த பிறகு அங்குள்ள பல தொழிற்சாலைகள் குருகிராமுக்கு வந்தன. அவையும் சில மூடப்பட்டன. காரணம் என்ன? நிறுவனங்கள் சீன நிறுவனங்களுடன் போட்டியிட முடியாமல் போனது. இதுதான் பிரச்சனை. இதனால் இந்த நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. அப்போது இந்தியா பெரிய அளவில் இறக்குமதி செய்ய தொடங்கியது. அங்கு நரேந்திர மோடியின் உறுதியை நாம் பாராட்ட வேண்டும். முதலில் நரேந்திர மோடி குஜராத் முதல்வர். வணிகம் என்ன, வியாபாரம் என்ன என்பதை நரேந்திர மோடிக்கு நன்றாக தெரியும். ஏனெனில் குஜராத்தி இந்த ட்ரம்பை வியாபாரம் கற்றுக்கொள்ள வேண்டாம் என்று கூறவில்லை. மோடியை வியாபாரம் கற்றுக்கொள்ள வேண்டாம், வியாபாரம் தெரியும். அதுதான் குஜராத்தியின் மிகப்பெரிய பலம் என்று கூறப்படுகிறது. வணிகம் உண்மையில் உள்ளவர்கள் குஜராத்தியின் இரத்தத்தில் உள்ளனர். அதை அவர்கள் உலகம் முழுவதும் காட்டியுள்ளனர். மோடி கொண்டு வந்த திட்டம் என்ன? அதையே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் ஜியோ பொலிட்டிக்ஸில் ஏற்பட்ட சீனாவை தனிமைப்படுத்தும் ஒரு பகுதியாக இந்த உற்பத்தி அலகுகள் பல நிறுவனங்களில் மாற்றம் செய்ய தொடங்கின. அங்கு மோடி காட்டிய மிகப்பெரிய கொள்கை, அதாவது உற்பத்தி ஊக்கத்தொகை என்று கூறலாம். அதாவது உற்பத்தி செய்யும் போது அந்த நிறுவனங்களுக்கு சிறப்பு திட்டத்தின்படி மானியமும் பணமும் கொடுக்க தொடங்கினர். இது அடிப்படையில் இந்திய உள்நாட்டு உற்பத்தி என்று கூறப்படும் ஒரு பெரும் வளர்ச்சி ஏற்பட்டது. அதன் கணக்குகள் இப்போது வருகின்றன. முன்னர் கூறாத ஓக்களே அங்கு இடமில்லை. முன்னர் இடமில்லாமல் வந்தபோது யுபி, அதாவது ஓக்கலே யமுனா கடந்த பிறகு அங்கு நோய்டா. நோய்டாவின் முழு பெயரை எத்தனை பேருக்கு தெரியும்? நோய்டாவின் முழு பெயர் இடமில்லாமல் தொழிற்சாலைகள் கொண்டு வந்ததன் பெயர் நியூ ஓக்கலே தொழிற்சாலை மேம்பாட்டு ஆணையம். அதன் சுருக்க பெயர் நோய்டா. அதெல்லாம் பெரிய நிகழ்வுகள். பின்னர் கிரேட்டர் நோய்டா உருவானது. சமீபத்தில் நான் ஓக்கலே, பாரிதாபாத், காசியாபாத், முருகாவிலும் சென்றேன். எனக்கு பல நண்பர்கள் உள்ளனர். ஏனெனில் நான் இவ்வளவு வருடங்கள் டெல்லியில் இருந்தேன். எனக்கு பல தொழிற்சாலைகளில் பட்டியலிடப்பட்டும் வணிகம் செய்பவர்களுடனும் பரிச்சயம் உள்ளது. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் திரும்ப செயல்படத் தொடங்கின. பின்னர் மாசு பிரச்சினை காரணமாக டெல்லியில் பல நிறுவனங்கள் மாறும். நான் அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்று கூறுவது, இந்த நோய்டா, கிரேட்டர் நோய்டா பகுதியில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், பல இளைஞர்கள், அதாவது மாலை நேரத்தில் மாற்றம், பல நிறுவனங்கள் பலவிதமாக மாற்றம் செய்கின்றன. சில நிறுவனங்கள் மாற்றம் 4 மணிக்கு. காரணம் சாலை முடக்கமாகும். காரணம் கிரேட்டர் நோய்டாவின் எதிர்பார்ப்பு முடிந்த பிறகு ஆவலான நோய்டாவின் இன்று ஆவலான அந்த நிபுணர்களின் முன்னணி பக்கம் இந்த தொழிற்சாலைகள் அனைத்தும் வந்துள்ளன. என்ன நிகழ்வு? ஒவ்வொரு மாற்றம் முடிந்த பிறகு 5,000 பேர் வெளியேறுகின்றனர். பின்னர் ஒரு பெண்டின் அங்கு ஒரு தொழிற்சாலை உள்ளது. அவுட்சோர்சிங் ஆகும். ஆட்டோமொபைல் போன்ற நிகழ்வு. அப்போது நீங்கள் முதலில் ஆட்டோமொபைல் கூறுவதற்கு முன் நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆட்டோமொபைல் துறை இந்தியாவில் உற்பத்தி செய்தது என்ன? கார். இப்போது இந்தியாவில் கார் மாருதி சுசுகி, அதேபோல் ஹோன், அதேபோல் ஹீரோ ஹோண்டா, பின்னர் ஹோண்டா. இந்த மோட்டார் பைக்குகள் அனைத்தும் டெல்லியின் சுற்றுவட்டத்தில் உள்ள இடம் நோய்டா. அங்கு இங்கு இந்த பகுதியில் இருந்தது ஹரியானா. இந்த நிறுவனங்கள் அனைத்தும் ஒரு கார் உற்பத்தி செய்யும் போது அதன் 60% வரை உதிரி பாகங்கள் மற்றும் நிகழ்வுகள் சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்டு வந்தன. இன்று புரிந்து கொள்ளுங்கள், அது வெறும் 20% மாறிவிட்டது. இந்திய நிறுவனங்கள் அதை உற்பத்தி செய்ய, அதேபோல் டயோட்டா போன்ற வெளிநாட்டு நிறுவனங்கள் இப்போது இந்தியாவில் அவர்கள் உற்பத்தி செய்கின்றனர். அது சீனாவில் முன்னர் செய்தது. அவர்கள் இந்தியாவை உள்நாட்டு உற்பத்தி மையமாக கொண்டு வந்தனர். புரிந்ததா? நாம் மேலும் முன்னேறுவோம். நாம் சீனாவை கூட முந்தும் வாய்ப்பு உள்ளது. அந்த விதமாகவே விஷயங்கள் செல்கின்றன. அமெரிக்க கொள்கைகள், ட்ரம்ப், நமக்கு யூரோப் ஆதரவாக இருந்தால் நாம் சீனாவை நிச்சயமாக முந்துவோம். அது சீன பொருளாதாரத்தில் பிரதிபலிக்கிறது. இந்த நிகழ்வு நீங்கள் கடந்த பொருளாதார வாரம் பார்த்தால் சீன பொருளாதாரம் கீழே சென்றது என்று காணலாம். அதேபோல் அங்கு வேலை வாய்ப்பு குறைந்தது. வேலை செய்ய ஆளில்லை. காரணம் சீனா
அங்கு மீண்டும் முதலீடு செய்யத் தொடங்கியது பல வணிகங்களில். காரணம், அங்கு கட்டிடம் வாங்க ஆளில்லை. சீன வங்கிகள் தகர்ந்து வருகின்றன. இதன் பிரதிபலிப்பு என்று கூறுவது அவர்களின் வளர்ச்சியின் அந்த வலிமையான புள்ளி உடைந்து மாறிவிட்டது. இதனால் எல்லாம் இந்தியாவிற்கும் சில வியட்நாமிற்கும் செல்லத் தொடங்கியது. இதற்குள் நான் முடிவுக்கு வரும் ஒரு விஷயம் உள்ளது. என்னை எதிர்க்கும்வர்கள் அவர்கள் என்னை பாஜக என்று கூறுகிறார்கள். அதாவது நான் சங்கியன் என்பார்கள். உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன், மோடி நினைக்கும் இந்தியா என்ன, இரட்டை எஞ்சின் அரசு என்ன, எப்படி மோடியும் யோகியும் சேர்ந்து இந்த யுபி டெல்லியுடன் இணைந்து நிகழ்வை மாற்றியது என்பதே இரட்டை எஞ்சின் என்று கூறப்படுகிறது. மோடி நல்ல கொள்கைகளை கொண்டு வருகிறார். அதாவது உற்பத்திக்கு ஊக்கத்தொகை கொண்டு வந்தார். அப்போது யோகி என்ன செய்தார்? உத்தரப்பிரதேசத்தின் கையில் இருந்து அரசு அந்த இடத்தை இந்த நிறுவனங்களுக்கு, அதாவது பதிவு கட்டணம் இலவசமாக வழங்கினார். ஒரு குழு மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளையும் ஐபிஎஸ் அதிகாரிகளையும் குழுவாக அமைத்தார். இந்த நிறுவனங்கள் முதலீடு செய்ய வரும் இடத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தலாம். ஏனெனில் அவர்களுக்கு எங்கு செல்ல வேண்டாம், எல்லாம் அவர்களின் கைகளில் கொண்டு செல்ல வேண்டும். இதுதான் இரட்டை என்ஜின், இதுதான் வளர்ச்சி. இதை நீங்கள் இந்த கூறப்படும் கிரேட்டரிலும் அல்லது இந்த கூறப்படும் எக்ஸ்பிரஸ் ஹைவேயிலும் சென்றால் காணலாம். அதாவது இளைஞர்களின் வேலை எவ்வளவு வேலை செய்தது. அதாவது கிராமங்களில் இருந்து கூட இளைஞர்கள் எல்லாம் இந்த +2 முடிக்காதவர்களும் பொறியியல் தோல்வி அடைந்தவர்களும் வருகிறார்கள். அதாவது நான் இந்த கூறப்படும் மென்பொருள் பொறியாளரை பற்றி கூறவில்லை, புரிந்து கொள்ளுங்கள். மிகவும் அதிகமான வேலைவாய்ப்பு இல்லாத இந்த ஒரு கட்டத்தில் இந்த ஒரு ஆட்களுக்கே, அதாவது +2 முடித்தவர்களும் பட்டம் முடித்தவர்களும் பட்டம் இல்லாதவர்களும், அவர்களுக்கே இந்தியாவில் அதிகமான வேலைவாய்ப்பு இல்லாதது என்று கூறப்படுகிறது. ஏனெனில் அவர்கள் புதிய தலைமுறை, புதிய இந்தியாவை காண்கிறார்கள். அங்கு நாம் இந்த வேலைவாய்ப்பு இல்லாதவர்களின் புள்ளி விவரங்களை பார்த்தால் அதிகமானவர்கள் அவர்களே. இப்போது என் ஒரு நண்பர், அவர் அந்த தொழிற்சாலைக்கு சென்றார். நான் கேட்டேன், இவர்களின் சம்பளம் எவ்வளவு என்று கேட்டேன். அதாவது நிகழ்வு பஞ்சாபி இந்து ஆவார். முன்னர் பல தொழிற்சாலைகளுடன் கார் உதிரி பாகங்கள் மாருதியுடனும் தொடர்புடையவர். இப்போது செய்கிறது அமெரிக்காவின் ஒரு நிறுவனமும் 2 ஜப்பானிய நிறுவனங்களும் தேவையால் செய்கிறார். அவரிடம் 2000 ஊழியர்கள் உள்ளனர். வேறு மருந்து தொடர்பாக 2000 ஊழியர்கள் உள்ளனர். நான் கேட்டபோது அவர் என்னிடம் கூறினாரு, நீ போய் பாரு, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். நான் அதை ஊழியர்களை பற்றி பேசினேன். அப்போது இவர்களின் பழைய தொடக்க சம்பளம் எனக்கு தெரியும். இதே போன்ற தொழிலாளர்கள், இதே போன்ற வகுப்பின் சம்பளம் எவ்வளவு? அதாவது அதிகபட்சம் மாதம் 1000, 2000, 1500 அதிகபட்சம். ஒரு 2 வருடம் கழித்து இன்று ஒரு சிறிய ஒரு மாதம் 2 மாதம் பயிற்சி முடித்து வரும் இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் அங்கு சம்பளம் கொடுக்கப்படுவது 2500 முதல் 30,000 ஆகும். அவர்களுக்கு 2 வருடம் கழித்து அங்கு சம்பளம் என்று கூறினால் தொடுவது 40,000 ரூபாய் ஆகும். அதாவது 40,000 தொடுகிறது. காரணம் இந்த அனுபவம். 1 வருடம் 1.5 வருடம் கழித்து, அதாவது ஒரு மனைவியும் கணவரும் இருவருக்கும் வேலைக்கு விருப்பமான வேலை வாய்ப்பு உள்ளது. யார் சென்றாலும் அடுத்தவருக்கு வேலை கிடைக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள், ஒரு மனைவியும் கணவரும் சுமார் 8,000, 7,000 சம்பளம் கிடைக்கும் போது நீங்கள் யோசிக்கவும், அவர்களுக்கு தங்குவதற்கான வசதி, வீடு, அதையும் நான் பார்த்தேன். அங்கு இந்த 1000 hours பேப்பர் 1000 எல்லாம் அவர்களுக்கு 2 படுக்கையறை கிடைக்கிறது. அப்போது புரிந்து கொள்ளுங்கள், இந்தியாவில் எவ்வளவு வேலைவாய்ப்பு இல்லாமல் அவர்களின் சம்பளம் மாறுகிறது என்று. அதேபோல் அவர்களின் வாழ்க்கை முறை மாறுகிறது. கிராமத்திலிருந்து வந்தவர்கள் ஒரு நகர்ப்புறமாக மாறுகிறார்கள். இதுதான் நான் இந்த மோடியை ஆதரிக்கிறேன். ஏனெனில் மிகவும் நீண்டகால பார்வையுடன் விஷயங்களை பார்த்து புரிந்து கொண்டு இந்தியாவை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்கிறார். அதனால்தான் நான் மோடி ரசிகனானேன். அதுதான் அதன் காரணம். நம்ம ஒவ்வொன்றையும் படிக்கும்போதுதான் புரிகிறது எப்படி இந்தியா மாறுகிறது என்று. அப்போதுதான் நான் இந்த மலையாளிகளிடம் கூறுகிறேன், நீங்கள் இந்த கனடாவில் சென்று அங்கு நான் பலர் கூறுவது, என் உறவினர்கள் கூறுவது கேட்டுள்ளேன், என் நண்பர்கள் கூறுவார்கள், நான் யுகேயில் பார்த்துள்ளேன் இவர்களின் நிலை. இந்தியாவிலிருந்து வெளிநாடு செல்பவர்களின், குறிப்பாக கேரளத்தில் இருந்து வெளிநாடு செல்பவர்களின் நிலைமை. நீங்கள் அங்கு சென்று வேலை செய்யாமல் உங்கள் பெற்றோரிடம் சொல்,
உங்கள் நிலம் முழுவதும் அடமானம் வைத்து கொடுத்துவிட்டு ஏமாந்து ரஷ்யாவுக்கு சென்று கூலிப்படையில் சேர்ந்து விட்டீர்கள். மற்ற பல இடங்களுக்கும் செல்கின்றனர். யூரோப்பில் பயணம் செய்வதாக கூறி செல்கின்றனர். உங்களுக்கு ஏன் இந்த இந்திய நகரங்கள், பூனா, கோஹட்டி போன்ற எப்போதும் புறக்கணிக்கப்பட்ட நகரங்களில் சாமி கண்டக்டர் ஆலைகள் வருகின்றன என்பதை புரியவில்லையா? இந்தியாவின் பல நகரங்களில் நீங்கள் கேரளத்தின் விவகாரத்தை புறக்கணிக்கவும் கேரளத்தில் ஒன்றும் நடக்கப் போவதில்லை. ஆனால் இந்தியாவின் பல நகரங்களில் பெரிய வளர்ச்சி நடைபெற்று வருகிறது. அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உள்ளன. நல்ல சம்பளமும் கிடைக்கின்றது. இந்த நேரத்தில் நீங்கள் அங்கு சேர்ந்தால் 3 அல்லது 4 ஆண்டுகள் கழித்து நீங்கள் ஒரு வியாபாரியாக மாறலாம். அதேபோல் பல மலையாளிகள் வெளிநாட்டில் வியாபாரம் செய்கின்றனர். அவர்களிடம் இந்திய நகரங்களை பற்றி சொல்லுங்கள். இந்தியாவில் இதே போல வியாபாரத்துக்கு பெரிய வாய்ப்பு திறக்கப்பட்டுள்ளது. எத்தனை பில்லியன்கள் வெளிநாட்டில் இருந்து வருகின்றன. உங்கள் வியாபாரம் என்று நீங்கள் கூறும்போது நீங்கள் அங்கு பிரிட்டனில் சென்று வியாபாரம் தோல்வி அடைந்து விட்டீர்கள். துபாயில் வியாபாரம் தோல்வி அடைந்து விட்டது. ஏனெனில் அவர்களின் பொருளாதாரம் மாறவில்லை. அவர்களுக்கு இந்தியாதான் மிக நல்லது. கடைசியாக கான்க்ளூட் செய்யும் ஒன்று என்று கூறுவது, நகரத்தை உருவாக்க அமெரிக்க நிறுவனங்களுக்கு யூபி அரசு 1500 ஏக்கர் கொடுத்துள்ளது. அதாவது 3 அல்லது 4 ஆண்டுகளில் ஒரு சிகாகோ அல்லது நியூயார்க் போன்ற அமெரிக்க நகரம் கிரேட்டர் நொய்டாவில் உருவாகப் போகிறது. அதே போல ஜப்பான் நிறுவனங்கள் வாங்கியுள்ளன. அவர்களுக்கு கிடைத்தது 500 ஏக்கர் ஜப்பானிய நகரம் கட்டுவதற்காக. கொரிய நிறுவனத்திற்கு 700 ஏக்கர் கொடுத்துள்ளது கொரிய நகரம் கட்டுவதற்காக. அதாவது புரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் கூகுள் செய்து பார்த்தால் ஒவ்வொன்றாக கிடைக்கும் நான் கூறிய விஷயங்கள். தீர்க்கமாக மாறிய இன்டென்சிட்டி. இந்தியாவின் பொருளாதாரம் மாறியுள்ளது. வரும் ஆண்டுகளில் பல யூரோப்பிய நாடுகள் இந்தியாவின் பின்பு போகும். இந்தியா மாறியுள்ளது. இதனால்தான் நான் மோடி அரசாங்கத்தை ஆதரிக்கின்றேன்.